எம்ஜிஆர் ட்ரெயினா? ட்ரெயின் பேர் எம்ஜிஆரா? லைட் அடிக்குது. ஓகே மணி, பேக்க கழட்டிட்டு ஒரு நிமிஷம் உட்கார. இங்க டோர் லாக்ல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. என்னன்னா அவருக்கு வந்து ஒரு 100 ரூபா தேவைப்பட்டது, ஜிபே பண்றேன்னாப்ல. ஹைகோர்ட் போகணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா வீடியோ போட முடியல. இப்போ ஏன்னா ஒரு சோலோ டிராவலிங்கா வந்து கொச்சின் கிளம்புறோம். எங்கன்னா கோழிப்பண்ணைக்கு கொச்சின். அதான் நம்ம பாய்ஸ் வந்து நம்மள செட் ஆஃப் பண்றதுக்கு வாலண்டியரா வரேன்னு சொல்லி கதறி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கேட்டிருக்கு. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன். எதுக்காக அந்த லைட் செட்டர்லாம் பாத்தீங்கன்னா 26 வந்து ரிபப்ளிக் டே, அதனால. ப்ரோ அங்க அந்த இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும், வாங்க. அதான் நைஸ். ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 3, QR கோட். லைட் அடிக்குது. ஓகே பேமெண்ட் சென்டட். டிக்கெட் எடுங்க ப்ரோ. ஓகே வாங்க போலாம். மணியா, நீங்க வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். முதல்ல இப்போ ட்ரெயின் செக் பண்ண வந்திருக்கோம். பட் நம்ம ட்ரெயின் வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல, அதனால சதர்ன் ரயில்வேஸ் கால் பண்ணுங்க. நம்பர் பாரு. மணி, பேக்க கழட்டிட்டு ஒரு நிமிஷம் உட்கார. பக்காவா இருக்கு. ஆமா, ஒரு 40 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துரும். எங்க இருக்கு? 20 தரும்புரி தாண்டிடுச்சு. தரும்புரி வந்திருக்கா? குட்டம்பாடி சேலமுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. நம்பலாமா? போலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசணும், எடுத்துக்கலாம். கார் ஏறினதுல இருந்து அபஸ்குணமாவே தானே பேசுறீங்க. என்னைய வந்து சென்ட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டு, அதுவும் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டு இப்ப பாதியிலே கிளம்புறேன்றீங்க. என்னாச்சு உனக்கு ப்ரோ? நீங்க கிளம்புங்க ப்ரோ, நான் பார்த்து போய்க்கிறேன். ஹாப்பி ஜெர்னி. நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் சொல்றேன். ஓகே பாய். வெறி கொண்டு கூட்டிட்டு போங்கடா அவனை சீக்கிரம். யாரும் மழையை ஏறி போறான். சரி நீ கிளம்பு, அப்படியே ட்ரெயின் வந்து ஏறிக்கிறேன், பார்த்து போங்க. ட்ரெயின்ல என்ன அனுஷ்கா சர்மா வந்து இறங்க போறாங்க. MS தோனி காலைல விழுறோம். மச்சி, புட்டு கடலைக்கறி வலி செலவுக்கா? 10 ரூபாய் வாங்குறதுக்கா? கிளம்புங்க, நேரமாச்சு, உங்க போய் தூங்க. சரியா? பை. ரிட்டர்ன் எங்கன்னு தெரியும்ல. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இது வந்து கண்ணூர் வரைக்கும் போகிற ட்ரெயின். நான் போகிற ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் தான் வரப்போகுது. ஆனால் இந்த ட்ரெயின் நினச்சி இதில் ஏறி இருப்பேன். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு இவர்கிட்ட கேட்டதுக்கு ஏதோ இந்த பேக் மாட்டிருக்கிறவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த ட்ரெயின் இல்லை ப்ரோ, அவரும் மலையாளம் போல், அவருக்கு புரிஞ்ச மலையாளத்தில் நம்ம சொல்லி இந்த ட்ரெயின் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா என்னோடது வந்து கம்பார்ட்மெண்ட் G1 இருந்தது, ஆனால் இதில் S சீரியஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்மளோட ட்ரெயின் வந்து இப்போ வரப்போகுது. இந்த போர்டில் வந்து நேம் போர்டில் போட்டாங்க G2, நம்மளோடது G1. அதுதான் நம்ம பேக்கோட டேக். மேபி இந்த இடத்துலேருந்து ட்ரெயின் ஜேர்னி மட்டும் இல்லை, என்னோட லைஃபோட ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்குள்ள இருக்குது. பார்ப்போம். G8 வந்துருச்சு.
G7 நம்மளோடது G1 கோச் நம்பர். G1ல 3ஆம் நம்பர் நமக்கு நேராவே டோர் வந்து நின்றுச்சு. ஆனா நம்ம ஏற வேண்டியது அங்க எப்படியோ ஒன்று டோர் வந்தா சரி. ஓ மை காட், இங்க டோர் லாக்ல தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. எங்க எண்ணூர் கண்ணூர் போற ட்ரெயின் இதுக்கு முன்னாடி ட்ரெயின். இது வந்து கொச்சின் அவர்கிட்ட கேளுங்க. இது வந்து கொச்சின் தாண்டி போயிட்டு இருக்கு. கொச்சின் அந்த வழியா போகுது. காடு கிட்ட எதுக்கும் கேளுங்க. ட்ரெயின் வந்து இப்போ நம்ம ஸ்டேஷன்ல இருந்து மூவ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெயினுக்கு எனக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்னன்னா, சின்ன வயசுல நான் வந்து ஃபேமிலியோட மூவ் பண்ணும்போது ட்ரெயின்ல போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அன்ரிசர்வ்ல போயிருந்தனால நம்மள கொஞ்சம் ட்ரீட் பண்ண விதமே கொஞ்சம் பேடா இருந்தது. அன்னைக்கு முடிவு பண்ணதுதான் போனா அந்த ரிசர்வ்டு ஸ்லீப்பர்ல தான் போகணும்னு முடிவு பண்ணேன். பட் என்னோட லக் இல்ல பிளஸிங்ஸா எனக்கு தெரியல. நான் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் எப்பயுமே அந்த தேர்ட் ஏசி ஸ்லீப்பர்ல தான் டிராவல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சிக்கிறேன். அண்ட் தென் நமக்கு இந்த பஸ் டிராவலோட ட்ரெயின் டிராவல் தான் ரொம்ப பிடிக்கும். தேர்ட் கார்த்திக். ஓகே சார், தேங்க்யூ சார். பிளாங்கெட் அவைலபிளா இருக்கு? பேக் பிளாங்கெட் இருக்குங்களா? ஓகே 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 ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து vlog ஷூட் பண்ணிருந்தோம். டிடிஆர் வந்து டிக்கெட் செக்கிங் வந்தார். ரொம்ப ஜெனியூனாக வந்து பார்த்துட்டு நேம் மட்டும் கேட்டார், கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஐடி ஷோ பண்ணுற வேலை முடிஞ்சது. சச் அ பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கும் ரொம்ப நிறைய தூக்கம் வந்துருக்கு. எனக்கும் அதிகமாக தூக்கம் வந்துருச்சு. என்னாலே அதிகம் பேச முடியல. எங்கள் பாய்ஸ்க்கு அதிகம் தூக்கம் வந்துருச்சு. அதனால தான் அவங்களை முன்னாடி அனுப்பிட்டேன். அவங்க விட்டுருந்தா இருந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. பட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்காக அவங்க சீக்கிரமா அனுப்பி வச்சு நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் தனியாக வர வேண்டியது இருக்கும். பட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு போறதுக்கு மனசே இல்லை. அது அப்படி போறேன்னு சொல்லி விளையாட்டு காமிச்சாலும் அவங்க போக மாட்டாங்க. அதனால நானே வாலண்டரியா அமுச்சு விட்டேன். ஏன்னா ட்ரெயின் அதுக்கு தகுந்தபடி 30 நிமிஷம் லேட். ஸோ மார்னிங் பார்ப்போம். நான் வந்து பிளாங்கெட்ஸ் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவரும் இங்கே இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த பேக்கில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் இருட்டாக இருக்குனால லைட் போட்டோன்னா எல்லாம் எந்திரிக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போது எதுவும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம லக்கேஜை கொண்டு போய் நம்ம அப்பர் பர்த் போட்டனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுவே லோயர் ஆர் மிடிலாக இருந்தால் ஏஜ்டு பீப்புள் யாராவது வந்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம தூங்குற டைமில் எந்திரிக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் எப்பயும் அப்பர் பர்த் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதனால் எப்போ எந்திரிக்கிறேன்னு தெரில. எந்திரிச்சோன்னா டக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் அந்த கேரளா வாசத்தை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாய், குட் நைட். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் காஃபி வந்து அருமையாக இல்லை. இப்போ வந்து ஆலுவா ஸ்டேஷன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆலுவாவில் திருஷூரே வந்துருச்சா? நம்மளோட ட்ரெயின் ரொம்ப லென்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. மார்னிங் சன்ரைஸை பார்த்துட்டே முடிச்சிட்டேன். நல்ல ஒரு தூக்கம் நைட்டு. இதுதான் நம்ம வந்து ட்ரெயின். இப்போ வந்து ரீச் ஆயாச்சு. எர்ணாகுளம்ல இறங்கிட்டேன். எர்ணாகுளம் டவுன் இது. ஏன்னா செக்இன் டைம் வந்து அங்கே வந்து 1 மணியோ 12 மணியோ தான். நான் வந்து ட்ரெயின் கொஞ்சம் ஏர்லியாகவே புக் பண்ணிட்டேன். நம்மளை சேஃபாக கூட்டிட்டு அந்த ட்ரெயின் இங்கேருந்து சேஃபாக கிளம்புது. எர்ணாகுளம் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இறங்கினோடனே ஒரு ஆள் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாப்புல. நம்ம வயசு தான். என்னன்னா அவருக்கு வந்து ஒரு 100 ரூபா தேவைப்பட்டது. ஜிபே பண்ணுறேன்னாப்புல. அதுலேயும் 500 ரூபா தான் என்கிட்ட இருந்தது. ப்ரோ அங்கே சேஞ்சாவது மாற்றி கொடுங்கன்னு கேட்டார். இப்படி சொல்லும்போது நம்ம ஊரில் தான் என்ன நினச்சிருப்போம், இல்லை ஃப்ராடு ப்ராங்குன்னு தான் நினச்சிருப்போம். பட் அவர் ஜென்யூன்லி அவர் ஸ்டூடெண்ட் போல், லா காலேஜ் ஸ்டூடெண்டாட்டிருக்கு. அப்புறம் சேஞ்ச் மாற்றி கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு அட்ரஸ்லாம் சொல்லிட்டாரு. எங்கெங்கே போய் நீங்கள் எங்கேயாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட்டர் மெட்ரோ நம்ம போகணும்னா இங்கேருந்து ஹைகோர்ட் பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஹைகோர்ட்லேருந்து வியான ஏதோ ஒரு ஏரியா சொன்னார். அங்கே போயிட்டு அங்கே இறங்கிக்கோங்க. அங்கேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போட்டு தான் இருக்குது, வாட்டர் மெட்ரோ கிடையாது அப்படின்னாரு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம்.
இங்கே வர மலையாளம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியறதுனால அவங்க பேசுறது புரியுது. பட் அட் த சேம் டைம் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் கான்வர்சேஷன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சனால இந்த மொழியை கொஞ்ச நாள் நம்மளால சுவாசிக்க முடியுது. இப்போ வந்து பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு போய் கேட்கணும். வாங்க போகலாம். ஓ இங்கே. ஓ ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ.